ஃபர்ஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். லாஸ்ட் மந்த் இந்தியா போயிருந்தேன். நிறைய பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட இன்ஸ்டா ஸ்டோரிஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து என் கஷ்டத்துல நிறைய பேர் கூட இருந்தீங்க. லிட்ரலி நான் நினைச்சு பார்க்கல இவ்வளோ பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். எனக்கு தெரியாதவங்க தெரிஞ்சவங்கலாம் ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. ஈவன் ஃபினான்ஷியலோ சரி, மென்டலி சரி. பட் என்ன நடந்துச்சுங்கிறத வந்து நிறைய பேருக்கு இன்னமும் தெரியல. அதை இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மந்த் November 1 அன்னைக்கு எங்க வீட்ல இருந்து எனக்கு கால் வருது. லைக் தம்பி வந்து ரேட் பாய்சன் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ சொல்லும் பொழுது கூட கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து என் லைஃப்ல நான் மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு இன்சிடென்ட். பட் நான் ஃபர்ஸ்ட் சீரியஸா எடுத்துக்கல. நான் நினைச்சேன் ஒரு பவுடர் மாதிரி தானே, சாப்பிட்டா மேபி எனிமலா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா தம்பி கியூர் ஆயிடுவான் அப்படிங்கறதுனால, ஏன்னா அப்பதான் சாப்பிட்டுருப்பான் அப்படின்னு நான் பெருசா எடுத்துக்காம, சரி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கூட்டிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலா அவங்க பவுடர் சாப்பிடல, பேஸ் ஃபார்ம்ல சாப்பிட்டு. அது வந்து ஹார்ட் பீட்டை ஸ்டாப் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய இதுக்கு கொண்டு போயிடும். அதுதான் அங்க நடக்குமே. அது சொன்னதும் எங்களுக்கு வந்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி டாக்டர்ஸ், நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா டாக்டர்ஸ் கிட்டுமே, நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்லையும் சரி, எனக்கு பர்சனலா தெரிஞ்ச டாக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி எல்லாமே அடுத்து என்ன பண்ணணுங்கிறத முதற்கொண்டு நான் டாக்டர்ஸ் கிட்ட கேட்ட போது எல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை, பவுடரா இருந்தா கூட காப்பாத்திடலாம், பட் பேஸ்ட் கண்டிப்பா வந்து இறந்துருவாங்க அப்படிதான் சொன்னாங்க. ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என் லைஃப்ல இதுக்கப்புறம் என் தம்பி இல்லாம நான் எப்படி மூவ் பண்ண போறேன், என் லைஃப் நான் எப்படி மூவ் பண்ண போறேன் அப்படிங்கிற அளவுக்கு என் லைஃப் மாறிடுச்சு. ஏதோ ஒரு பக்கம் என் தம்பி பொழைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன். ஒரு கட்டத்துல வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா பொழைக்க மாட்டாங்க. எனக்கு கொடுத்த டெட்லைன் 2 டேஸ் வந்து உங்க தம்பி உயிரோட இருப்பாங்க, அதுக்குள்ளார நீங்க வந்து பாருங்க அப்படி சொல்லிதான் என்ன இந்தியாக்கே கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டேவே நான் வந்து இந்தியா கிளம்பி போயிட்டேன். ஆக்சுவலி நான் இந்தியா கிளம்புற அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம். எனக்கு செமஸ்டர் கூட எனக்கு பெருசா தெரியல. என்னோட திங்கிங் ஒண்ணுதான் இருந்துச்சு, நான் போயிட்டு என் தம்பியை காப்பாற்றணும், என் தம்பியை நான் போய் பார்க்கணும். அண்ட் எக்ஸாம் வந்து நான் நெக்ஸ்ட் இயர் வந்து திரும்ப ஃபைனல் இயர் படிச்சா கூட போதும், என் தம்பியை நான் பார்த்தா போதும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இந்தியா கிளம்பி போனேன். போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருந்தவங்க அந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்து, ரொம்ப 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 ஒரு புவர் லைன்ல தான் தம்பி இருக்காங்க. ஸோ அதனால வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஐஎன்ஆர்லாம் 9 போயிருச்சு. டாக்டரே சொன்னாங்க ஐஎன்ஆர் 9ங்கிறதுலாம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய விஷயம் இதுவே, அதனால எங்களால காப்பாற்ற முடியுமான்றது டவுட் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவனை ஃபர்ஸ்ட் சேர்த்து வச்சிருந்த ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. பட் இருந்துமே எங்களுக்குள்ள ஒரு ஹோப் இருந்துச்சு, ஏதாச்சும் பண்ணி தம்பியை காப்பாற்றணும் அப்படிங்கறத மட்டும்தான் நாங்க நினைச்சோம். அண்ட் அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலியில இருக்கவங்க நாங்க எல்லாருமே சேர்ந்து அடுத்து என்ன பண்ணலாம், அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு வேற என்ன ஹாஸ்பிட்டல் பெட்டரா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஹாஸ்பிட்டல்ல சர்ச் பண்ணி வச்சுட்டோம். பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, டாக்டர் சொன்னது என் தம்பிக்கு டெட்லைன் கொடுத்தது 2 டேஸ். ஆனா அங்க வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் 2 டேஸ்ல பண்ணணும். நாங்க டோனாரை கண்டுபிடிக்கணும். டோனார் ஃபர்ஸ்ட் டாக்டர் சொன்னது ஃபேமிலியில இருக்கவங்களோ இல்ல ஃபேமிலியில சார்ந்த ரிலேட்டிவ்ஸோ கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்க ஃபேமிலியில எல்லாருமே 45+, மொத்தம் எல்லாமே குழந்தைங்க 18 கீழே இருக்க குழந்தைங்க கொடுக்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நானு அம்மா அப்பா 3 பேரும் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கோமா, எங்களோட லிவர் கரெக்ட் ஆகுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாங்க செக் பண்ணது. எனக்கும் அம்மாக்கும் AB பாசிட்டிவ், என் தம்பிக்கு B பாசிட்டிவ். ஸோ ஆப்வியஸா வந்து எங்க 2 அம்மா தான் என்னதும் வந்து சுத்தமா மேட்ச் ஆகாது. வந்து அப்பா அதை டெஸ்ட் பண்ணோம். அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மிராக்கிள் ஆனது. அப்பாக்கும் B பாசிட்டிவ். அப்பா நாங்களும் நினைச்சோம் பார்க்கல, அப்பாவுக்கு B தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாவோட லிவரை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணிட்டோம். உடனே நாங்க வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் எங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்களோ அங்க ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு நைட்டா நாங்க வந்து என் தம்பியை மாத்தணும். ஆக்சுவலி அவனை மாத்தும் பொழுதுலாம் எனக்கு ஒரு நிமிஷம் கூட நான் வந்து அவ்வளவு இதுவா இல்லை, அவ்வளோ கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு ஆம்புலன்ஸ் எவ்வளவு ஸ்பீடா ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாறணும். ஆனா என் தம்பியை கூட்டிட்டு போனது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அடுத்த ஹாஸ்பிட்டல் மாத்த போற டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ½ hour to 40 minutes தான் இருக்கும். ஆனா என் தம்பி அங்க கொண்டு வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து இன்டர்னல் ப்ளீடிங் அதிகமா இருந்துச்சு. INR 9 இருந்ததுனால ஏதாச்சும் கொஞ்சம் ஷேக் ஆனா கூட பிரெயின்ல ப்ளீடிங் வந்துட போதேன்னு சொல்லிட்டு அவனை அவ்வளோ ஸ்லோவா ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு லைக் லிட்ரலி சாவா பொழைப்பானா அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல தான் அங்க இருந்தோம். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் நாங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தோம். பட் நான் இப்போ வந்து அந்த டாக்டரை பார்த்தோன்னா நிஜமா நான் வந்து காலிலே விழுந்துருவேன் அந்த டாக்டருக்கு. அவரால் மட்டும்தான் இப்போ என் தம்பி உயிரோட இருக்கான். எஸ், டாக்டர் ஜாய் வர்கீஸ் சார். ஸோ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஹோப்பே கொடுக்கல, இங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஹோப் கொடுத்தாங்க. ஒன்னும் இல்ல பாத்துக்கலாம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் நாங்க பாத்துருக்கோம், தம்பி எப்படியாச்சும் நாங்க பொழைக்க வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து
கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே இல்லை. அமௌண்ட்டை பத்தியுமே அவங்க பார்க்கவும் இல்லை. உடனே நாங்க அங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் அப்பாவுக்கு வந்து லிவர் ஒர்க் ஷாப் எல்லாமே நைட்டோட நைட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவோட லிவர்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி, தம்பிக்கும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி 2 பேரோட லிவர் இதுவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க செகண்ட் மிரேக்கல் பை காட்ஸ் கிரேஸ் 2 பேரோடதுமே 2 பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சு. ஸோ அப்பாவோட லிவரை தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆனா அப்பா எங்களுக்காக பண்ண தியாகத்துல இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ வந்து நிஜமா ஒரு விஷயம், பேரண்ட்ஸை தாண்டி பசங்களுக்கு வேற யாருமே எதுவுமே கிடையாது. நிஜமாலே பேரண்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருந்தா மட்டும்தான் பிள்ளைங்களுக்காக என்ன ஒரு எல்லைக்கு ஒன்னாலும் போவாங்க. டாக்டர்ஸ் சொன்னது அப்பாக்கும் பண்ணிட்டா லிவர் ஹீல் ஆகிறதுக்கு 3 months போல அவங்க கண்டிப்பா வந்து ஃபுல் ஃபங்க்ஷன் வரதுக்கு வந்துடும். அந்த பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து 1 year பக்கம் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 months 2 பேருமே பெட் ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஃபுல் இன்கம் சோர்ஸே அப்பா மட்டும் தான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த டைம்ல அம்மாவை பாத்துக்கிறேன், வீட்டை ஃபேமிலி பாத்துக்கிறேன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. பட் நாங்க என்ன யோசிச்சோம்னா 2 பேருமே அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்ண போறோம் அடுத்த லைஃப்ல அப்படிங்கறது மட்டும் தான் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். கடவுள்கிட்ட ப்ரே பண்ணதுல ஒரே விஷயம், கத்தி வைக்காம, அதாவது அப்பாக்கு ஆப்ரேஷன் பண்ணாம தம்பிக்கு சரி பண்ணிடணும் அப்படின்னு மட்டும் தான் நாங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே நாங்க ப்ரே பண்ணது. அதுக்கப்புறமும் ஒரு 3 days வந்து தம்பிக்கு ஃபுல்லாவே ஐசியூல வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அவனுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற டேட்டுமே எங்களுக்கு சொன்னாங்க. பட் அங்க என்ன மிராக்கிள் நடந்ததுன்றது எங்களுக்கு இப்பவும் தெரியல. டாக்டர்ஸ் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பியோட லிவரே வந்து ரீஜெனரேட் ஆகுது, அவனோட லிவர் செல்ஸே ரீஜெனரேட் ஆகுது. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2 days வெயிட் பண்ணி பார்ப்போம், ஐசியூல மானிட்டர் வச்சு பார்ப்போம். ஸோ அவனுக்கு ஏஜும் கம்மி ஏஜுங்கிறதுனால அவனோட லிவர் செல்ஸ் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னதும் எனக்கு ஒரு பெரிய லாங் பிரீத், டீப் பிரீத் எடுத்து வெளில விட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 daysல கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகி வந்தான். அதுக்கப்புறம் ஹீல் ஆகி ஒரு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அங்க அவனுக்கு வந்து இடையில வந்து எம்ஐலாம் வந்திருக்கு, மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், விச் மீன்ஸ் ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு. அவன் அதை ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லும் பொழுது நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவனுக்கு வந்து கத்தீட்டர் போட்டிருந்தாங்க, ஐஜவி போட்டிருந்தாங்க, பிளட்டை கிளீன் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து மோஸ்ட்லி இது வரும். அதை வந்து அவன் சொல்றணும், அந்த லைக் மைல்டு இரிட்டேஷன் அவன் சொல்றான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒருத்தவங்க நர்ஸ் கிட்ட நான் கேட்டேன். அப்ப சொன்னாங்க, ஆமா உங்களுக்கு எம்ஐ வந்துச்சு, ஸோ காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க. ஆனா அதை போய் நான் தம்பிட்ட கேட்கும்போது நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னான், எனக்கு ஊசி குத்தும் போது எனக்கு வலிக்கல, நான் சாகணுன்றதுனாலதான் நான் அந்த ஒரு முடிவை எடுத்தேன். ஆனா வந்து எனக்கு ஊசி குத்தும் போது வலிக்கல, அதுக்கப்புறம் இங்க கத்தீர குத்தும் போது எனக்கு வலிக்கல. என்னை வந்து அவ்வளோ பெயினோட எனக்கு டயாலிசிஸ் பண்ணாங்க, அதுவுமே எனக்கு வலிக்கல. ஆனா எனக்கு அந்த ஒரு 10 minutes வந்து எனக்கு என் லைஃப் அப்படியே பிளாங்க் ஆன மாதிரி இருந்துச்சு. என் கண்ணு அவ்வளோ பிளாக் ஆச்சு. அந்த டைம் நினைச்சேன், நம்ம பொழைச்சிட மாட்டோமா அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அந்த டைம் தான் எனக்கு லைஃப்ல வாழணும்ன்ற ஆசையே வந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முடிவே எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதுதான் என் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ அழுக வந்துச்சு. எனக்கு லைஃபை பத்தி இப்போ அவன் ரியலைஸ் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டத்தை தம்பி தாங்கியிருக்கானு நினைக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு எங்களை எல்லாருக்குமே. அப்புறம் காட்ஸ் கிரேஸ் அவன் பொழைச்சு வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். தம்பி வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டே இல்லாம பொழைச்சிட்டான். பட் ஸ்டில் ஐசியூ அப்சர்வேஷன்ல தான் இருந்தான். பட் அந்த ஹாஸ்பிட்டல்ல அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 lakhs கிட்ட எங்களுக்கு செலவாயிருச்சு. லைக் அப்பாவோட லிவரும் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது, அப்பாக்கும் செலவு, தம்பிக்கும் செலவாயிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 lakhs பக்கம் செலவாயிருச்சு. அதுல ஒரு 10 lakhs பக்கம் எங்க வீட்டுல இருந்த சேவிங்ஸ், அதுக்கு ஒரு அப்பாவோட மணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் கொடுத்த அமௌண்ட்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs நாங்க சேர்த்துட்டோம். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து எங்க கிட்ட அமௌண்ட்டே இல்ல, என்ன பண்றது. ஆக்சுவலி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா இவ்வளவு ஆகும் அப்படிங்கிற மாதிரி. சரி ஃபண்ட் கிரியேட் பண்ணலாம், ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண நாங்களும் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் நான் இப்போ சீரியஸா சொல்றேன், கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கல. லைக் நாங்க எதிர்பார்த்த அமௌண்ட் எனக்கு வரல, பட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லவ் எனக்கு நிறைய கிடைச்சது, அந்த சப்போர்ட் எனக்கு கிடைச்சது. என் ஃப்ரெண்ட் சைட்ல இருந்து என் ஜூனியர்ஸ் இருக்கட்டும், என் சீனியர்ஸ் இருக்கட்டும், என் வெல் விஷர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து எனக்காக அவங்க அமௌண்ட் இது பெருசா விட என்னோட எமோஷனல் சப்போர்ட் எனக்கு நிறைய கொடுத்தாங்க. நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணேன். நிஜமா அவ்வளோ ப்ரேயர்ஸ் என் தம்பிக்காக. பாகிஸ்தான்ல, காஷ்மீர்ல, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டுல, எல்லா பக்கமும் என் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே அவ்வளோ விஷ் பண்ணி அவனுக்கு ப்ரே பண்ணி அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப 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 நிஜமா அந்த டைம்ல நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா வந்து சீரியஸா சொல்றேன், இவ்வளோ ஒரு லவ் நான் வந்து ஓஷ்ல ஏர்ன் பண்ணிருக்கேன்றதை நான் அன்னைக்கு மட்டும் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஜூனியர்ஸ் நிறைய பேர் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, பட் நான் வந்து இவ்வளவு தூரம் நான் நினைச்சு பார்க்கல எனக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் முக்கியமா நான் ஒருத்தவங்களை இங்க நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரு, அப்புறம் என்னோட நிஜமா அவங்க ரொம்ப என் கூடவே இருந்தாங்க எல்லாத்துலயுமே. நான் அவ்வளோ அழுதேன், நான் மயக்கெல்லாம் போட்டேன், எனக்கு அது கூட எதுவுமே தெரியல. நான் அழுதுன்ட்டு அவங்களும் அழுதாங்க. எனக்கு இந்தியா போறதுக்கு எனக்கு அமௌண்ட் கூட இல்லை. என் ஃப்ரெண்டு தான் வந்து அவளோட ஃபீஸ்ல இருந்து $500 எடுத்து அவ எனக்கு இந்தியா போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா. நிறைய ஜூனியர்ஸ், நிறைய சீனியர்ஸ், நிறைய பேர் அமௌண்ட் போட்டிருந்தீங்க, அதுவும் நான் பார்த்துருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். என் மேல அவ்வளோ லவ் காமிச்சதுக்கு, அவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. இன்னும் ஒரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணேன். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, நான் டாக்டர் ஆனாலும் ஒரு விஷயத்த நான் கத்துக்கணும், ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சது வந்து என்னன்னா, டாக்டர் ஜாய் வர்கீஸ் சாரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த சார் கிட்ட வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப பேஷன்ஸா இருந்தார், பயங்கர பேஷன்ஸா இருந்தாரு சாரு. ஸோ ஒரு டாக்டர் ஆனாலும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது நான் நிஜமா அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொன்னு வந்து, அமௌண்ட் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டா எங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நான் ஹெல்ப் கேட்கும்போது சார் யோசிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. யோசிக்காம உடனே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakhs பக்கம் அந்த வந்திருந்த ஒரு பேக்கேஜ்ல 3 lakhs அப்படியே மைனஸ் பண்ணி இதை மட்டும் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நிஜமா அந்த டைம்ல எல்லாம் எங்களுக்கு வந்து கடவுள் எல்லா பக்கமும் எல்லா ஹெல்ப்பும் பண்றாரு அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஒரு நீட்ல இருக்கவங்களை எப்படி ஹெல்ப் பண்ணணும், ஒரு நீட்ல இருக்கவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது நான் நிஜமா சார் கிட்ட நான் கத்துக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என் ரிலேட்டிவ்ஸ் வந்து எல்லாரும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. எங்க மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா சொல்லிட்டு எல்லாருமே எங்க கஷ்டத்துல உடனே எல்லாரும் கூட வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அவங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே, அவங்க சேவிங்ஸ்க்குன்னு வச்சிருந்த அமௌண்ட் முதற்கொண்டு எங்களுக்கு கொடுத்து என் தம்பி காப்பாத்தி கொண்டு வந்தா போதுன்ற அளவுக்கு எல்லாரும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. நிஜமா அந்த டைம்ல வந்து நான் ரிலேட்டிவ்ஸை பத்தி நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் சொல்லுவாங்களே ரிலேட்டிவ்ஸ்னா வெனமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, பட் லிட்டரலி ஐம் சோ மச் பிளஸ்ட். சீரியஸா நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் எங்க ரிலேட்டிவ்ஸ்ல நிஜமாலே நான் பிளஸ்டா தான் நான் ஃபீல் பண்றேன். அவ்வளோ ஒரு கஷ்டத்துலயுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அடுத்து வந்து நான் முக்கியமா உங்களுக்கு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட்ல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு திங் என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, நத்திங் கம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லைஃப். சீரியஸா அதுதாங்க உண்மை. ஈகோ, சண்டை, சச்சரவு, கோவம், பணம், சத்தியமா சொல்றேன் அதெல்லாம் குப்பை. ஈவன் எனக்கு இப்ப என் முன்னாடி ஒரு கோடியை கொடுத்துட்டு என் தம்பி, அம்மா, அப்பாவோட ஹெல்த் எது வேணும்னு கேட்டா நிஜமா நான் அவங்கள தாங்க சூஸ் பண்ணுவேன். எவ்வளவு இப்ப நிறைய பேர் வந்து அமௌண்ட்னால நிறைய சண்டை வருது, கோவத்தினால சண்டை வருது. ஒரு உயிர் போயிருச்சுன்னா நினைச்சு பாருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, குப்பை. நான் இந்த ஒரு விஷயத்துல நினைச்ச அப்புறம் எல்லாரோட எனக்கும் கோவம் இருக்கும். சீரியஸா சொல்றேன், எனக்கும் ஒரு சில பேர் மேல எனக்கு கோவம் இருந்துச்சு, சில பேர் மேல கஷ்டம் இருந்துச்சு. எனக்குன்ட்டு பர்சனலா நிறைய பேர் எனக்கு பிடிக்காமலாம் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட்ல நான் நிஜமா நினைச்சேன், என்னங்க பெரிய ஈகோ, என்ன பெரிய கோவம், என்ன பெரிய ஒரு பிரச்சனை சொல்லுங்க. என்ன அமௌண்ட் பக்கமும் நம்ம ஒரு நிஜமா சொல்றேன், ஒரு உயிருக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நிஜமா சொல்றேன். நீங்க வந்து இனிமேல் யார் மேலாச்சும் கோவமா இருக்கீங்க, இல்ல யார் மேல கஷ்டம் இருக்கு, அத வெஞ்சன்ஸ் தயவு செய்து காமிக்காங்க. சீரியஸா காமிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. எப்போ சூழ்நிலை மாறுன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிஜமா நான் இந்தியால இருந்து நான் ஓஷ் வரும்போது திங்க் பண்ண விஷயம் ஒரே விஷயம் தான். இனிமேல் நம்மள யாரும் கோவப்படுத்தினா கூட அமைதியா போயிடணும். இனிமேல் யாராச்சும் நம்மளை சங்கடப்படுத்தினா கூட அமைதியா போயிடணும். பணம் 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 பின்னாடி மட்டும் ஓடாதீங்க. ஏன்னா பணத்துக்கும் மேல நிறைய இருக்கு இந்த லைஃப்ல நம்ம பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் லைஃப் பத்தி நான் நிஜமா ரியலைஸ் பண்ணேன். என் தம்பி வந்து அந்த ஒரு வார்த்தை சொன்னா பாத்தீங்களா, எனக்கு ஊசி குத்தும் போது வலிக்கல, என்னை வந்து அவ்வளோ இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, அவ்வளோ ஐஜவி கத்திடர் போட்டாங்க, பிளட் இது பண்ணும்போது கூட எனக்கு வலிக்கல. ஆனா அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் எங்க இறந்துருவனோ அப்படின்னு நினைச்சு நான் உயிரோட இருந்தேன். அந்த லைஃப் எனக்கு திரும்ப கொடுத்ததுல எனக்கு அவ்வளோ லைஃப் நான் பத்தி நான் ரியலைஸ் பண்ணேன்னு சொன்னா. நிஜமா அந்த ஒரு வார்த்தை போதுங்க ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு. என்ன நிஜமா சொல்றேன், இனிமேல் யாரு மேல எந்த கோவம், வெறுப்பு எதுவுமே காமிக்காதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், நான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து லைஃபை வந்து நீங்க முடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது மட்டும் தீர்வே கிடையாது. யாருக்கு இல்ல கஷ்டம். அதனால வந்து யாருமே வந்து நான் சூசைட் பண்ணா அடுத்து எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க, என் ஃபேமிலியில நிம்மதியா இருப்பாங்க, என் ஃபேமிலியில நான் பாரம் கொடுக்குறேன் அப்படிலாம் தயவு செய்து யாரும் யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்க சூசைட் பண்ணிட்டு நீங்க இறந்துட்டீங்கன்னா அது உங்களோட மட்டும் போறது கிடையாது, உங்களை சுத்தி இருக்கவங்க அத்தனை பேரும் அதை சஃபர் பண்ணோம். நீங்க நினைச்சிருக்கீங்க யாரும் உங்க மேல பாசம் வைக்கல, யாரும் உங்க மேல கேர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உண்மை கிடையாது. உங்களுக்காக அத்தனை பேர் ஹிட்டனா கூட நிறைய பேர் வந்து இருக்காங்க உங்க மேல பாசம் காமிக்கிறதுக்கு. உங்க ஃபேமிலி அவ்வளவு கஷ்டப்படும். ஒரு உயிருங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது கடவுள் கொடுத்தது கடவுள் மட்டும்தான் எடுக்கிற ரைட்ஸ் இருக்கு. நமக்கு அதை எடுத்துக்கிற ரைட்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ இனிமேல் யாருக்காச்சும் ஏதாச்சும் அந்த மாதிரி சூசைடல் தாட் வந்தா கூட நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலைன்னா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்க யாராச்சும் ஒரு வெல்விஷர் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. அப்படி இல்லையா சைக்காட்ரிக் கவுன்சிலிங் கூட போங்க. ஒரு 2 சிட்டிங் நீங்க உட்காந்தா கூட கண்டிப்பா உங்களோட மைண்ட் அவங்க மாத்திடுவாங்க. அதனால வந்து சூசைட் மட்டும் இட்ஸ் நாட் அ எண்ட். அதை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லைஃப்ங்கிறது பெரிய 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 விஷயம். நான் இந்த இடத்துல நான் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் 2026 வரப்போது. இனிமேல் என்ன நினைச்சிருந்தாலும் 2025 அது போகட்டும்.
நாளையில இருந்து ஒரு புது லைஃபை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து ஆக்சுவலி இது மோட்டிவேஷனா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கல. இந்த வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒருத்தர் அவங்க மைண்ட மாறினா கூட கண்டிப்பா எனக்கு அது ஹாப்பி தான். இதை நான் சொல்ல காரணம், நீங்க லைஃப் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறது ஒரு நிமிஷம் தான். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, என் தம்பி அப்படி யோசிச்சதுனால எங்க ஃபேமிலியில எவ்வளவு பேர் நாங்க சஃபர் ஆனோம். ஃபினான்ஷியலி ஒரு 15 இயர்ஸ் நாங்க பேக் வந்துட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட்லாம் என் லைஃப் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எனக்கு மெமரிஸ், எனக்கு அவ்வளவு லவ் தான் இருந்துச்சு. இப்ப என் லைஃப் திரும்பி பார்க்கும்போது, எங்க அம்மா அப்பா எங்களோட லைஃப் திரும்பி பார்க்கும்போது எங்க பின்னாடி ஒரு 15 lakhs கடன் மட்டும் தான் இருக்கு. ஸோ அது ஃபினான்ஷியலி காசு கூட விடுங்க, சம்பாரிச்சுக்கலாம். ஆனா உங்க லைஃப் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதனால வந்து இனிமேல் அதை பத்தி நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் யார் மேலே வெறுப்பு காமிக்காதீங்க, வேண்டாம். யார் மேலே வெறுப்பு காமிக்காதீங்க, சந்தோஷமா இருங்க, லவ் மட்டும் காமிச்சிட்டு இருங்க. அண்ட் விஷ் யூ ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷம் வந்து நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இந்த இயரை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இது மூலயமா ஒருத்தர் மாறினா கூட எனக்கு நிஜமா ஹாப்பி தான். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு நிஜமா சந்தோஷம் தான். நான் இந்த ஒரு வீடியோவை இவ்வளோ சிரிச்சுட்டு ஒரு ஹாப்பி ஃபேஸ்ல சொல்லிட்டேன். பட் அந்த டைம்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ ஒரு டெத் பெட்ல என் தம்பி இருக்கும்போது என் மனநிலை எப்படியா இருந்துச்சுன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். எங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க எவ்வளோ சஃபர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.